தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திர குலத்துக்கு ஒரு அமைச்சர் பதவிதானா, தேவருக்கு எத்தனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற கயல்விழி செல்வராஜ் அமைச்சராக்கப்பட்டுள்ளார். இதுவரைக்கும் நடைபெற்றுள்ள அனைத்து சட்டசபை தேர்தல்களிலும் ஒரே ஒருவர் மட்டும்தான் தேவேந்திரகுலத்தின் சார்பாக அமைச்சராக்கப்படுவார். அதேபோன்று வழக்கமாக இந்த முறையும் ஒரே ஒருவர் தான் அமைச்சராக்கப்பட்டுள்ளார். திமுகவில் மொத்தம் 8 தேவேந்திரகுல வேளாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள். திமுக எம்எல்ஏக்களில் 8 பேர் தேவேந்திரகுல வேளாளர்கள். ஆனால் ஒருத்தர் தான் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. கயல்விழி செல்வராஜுக்கு மட்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேவர் சமூகத்தில் கள்ளர், மறவர், அகமுடையார் ஆகிய 3 சமூகத்தையும் சேர்த்து மொத்தம் 12 பேர் திமுக எம்எல்ஏக்களில் 12 பேர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் 5 பேர் அமைச்சர்கள் ஆக்கப்பட்டுள்ளனர். தேவேந்திரகுல வேளாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் 8 பேர் உள்ளனர். ஒரே ஒரு அமைச்சர் பதவி. தேவர் சமூகத்துக்கு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள், 5 அமைச்சர் பதவி. இது சமூக நீதி எந்த லட்சணத்தில் இருக்கிறது? திமுகவின் சமூக நீதி இதுதான் லட்சணமா? இதுதான் உங்கள் சமூக நீதியா? 12 எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்களுக்கு 5 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. ஆனால் 8 எம்எல்ஏக்கள் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. இதுதான் உங்கள் சமூக நீதியா? நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஓட்டு போடலை. ஆனால் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை. அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். தேவர் சமூகத்து ஓட்டு எப்போதும் திமுகவுக்கு கிடையாது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. வழக்கமாக அதிமுகவுக்கு ஓட்டு போடுற தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் திமுக தனக்கு ஓட்டு போடாத தேவர் சமூகத்துக்கு 5 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்ட தேவேந்திரகுல வேளாளருக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி தான் கொடுத்துருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? திமுக புரிந்து கொள்ள வேண்டும். காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு வராங்க. 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரே ஒரு அமைச்சர் பதவி தான் கொடுத்துருக்கீங்க. தேவருக்கு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 5 அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? திமுக புரிந்து கொள்ள வேண்டும். நடைபெற உள்ள அமைச்சரவை மாற்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு 3 பேரை அமைச்சராக்க வேண்டும். 3 தேவேந்திரகுல வேளாளர்களை அமைச்சர்களாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் பொழுது தேவேந்திரகுல வேளாளருக்கு 3 அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.